பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக அவர் எழுதப்பட்டிருக்க வார்த்தைகளை நாம் வாசித்தோம். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். பாருங்க, அவர் நிறைய இடத்துல ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். புறஜாதி தேசத்துக்கு போய் ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் யூதர்களையும் நிறைய பேர் அவருடைய போதத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர் மிஷனரி பிரயாணமாக போகும்போது அகைன் திரும்பி அந்த தேசத்துக்கு போன இடத்துக்கு திரும்பி ஒரு ரொட்டேஷனில் வருவார். எப்படி அவங்க ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிறிஸ்துவோட உள்ள வாழ்க்கை ஐக்கியம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வருவார். பாருங்கள், அதை தான் நான் உங்களிடத்திற்கு வருகிறது இல்லை என்கிறதாக சில இருமாப்படைந்திருக்கிறாங்க. இப்போ பவுல் போனார்னா வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் அவ்வளோ வைராக்கியமாக அவங்க அப்படி பவுலுக்கு எகென்ஸ்டாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க, இருமாப்படைந்திருக்கிறாங்க. ஆகிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நமக்கு வாழ்க்கையில் எதிர்ப்புகள் அநேக விதத்தில் எதிர்ப்புகள் வரும். நமக்கு போட்டிகள், எதிர்ப்புகள், விரோதங்கள், முறுமுறுப்புகள் அநேகம் வரும். அதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம அப்படி இருக்கிறாங்களே, இப்படி நம்ம எதுக்குறாங்களே, இப்படி ஒரு நமக்கு விரோதமாக இப்படி போராட்டங்கள்லாம் இருக்குதேன்னு சொல்லி நாம் அந்த எதிர்ப்பை பார்க்கக்கூடாது. நாம் ஆண்டவரே, நம்மளுடைய கண்கள் ஆண்டவரே நோக்கமாக இருந்து நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை ஈஸியாக அதை என்ன சொல்கிறார், கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்துக்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். அப்போ அவங்க சும்மா வெறுமனை பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் இதில் அவங்க என்ன அவங்களுடைய எவ்வளோ தூரம் அவங்க இதுக்காக எஃபெக்டிவாக அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, போராடுறாங்க பார்க்கலாம். அவங்க பலத்தையே நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமென். அது தேவன் கொடுக்குற பலம், தேவன் கொடுக்குற பலம். அதாவது சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்த பலன் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலம் தான் நமக்கு, அந்த பலத்தில் தான் உண்டாயிருக்கிறது தேவன் ராஜ்யம். அப்போ இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ என்று ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு சொல்கிறார். அவர் உரிமையாகவும் சொல்கிறார். அதை கடிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை உணர்ந்துதான் இதை சொல்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் போதித்தும் நீங்கள் ஸ்லிப்பாகி மாம்ச பிரகாரம் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் நான் என்ன உங்களுக்கு பெரம்போட வர வேணுமா, இல்லை அமைதலும் சாந்தகுணமுள்ள ஆவி, அதான் அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேணுமோன்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கும் போராட்டங்கள் வேறு வெளியில் இங்கே இல்லை, நமக்குள்ளே போராட்டம் இருக்குது. நமக்குள்ளே ஆவிக்கும் அந்த சரீரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு போராட்டம். இந்த ஆத்மா எதோடு சார்ந்து கொள்ளுது? ஆவியோடு சார்ந்து கொண்டால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய செயல்கள்படி ஆவிக்குரிய நடக்கின்படி தேவன் விரும்பின பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த ஆத்மா சரீரத்தோடு சார்ந்து விட்டால் மாமிச பிரகாரம் சிந்திக்கிறது, உலக பிரகார காரியங்கள் யோசிக்கிறது, மாமிச பிரகாரமான எல்லா காரியங்கள், கோபங்கள், எரிச்சல், விரோதங்கள், பகைகள், வைராக்கியம், முறுமுறுப்புகள் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கொள்ளும். அப்போ இப்படி சேர்ந்து கொள்ளும்போது ஒருத்தங்களை பார்க்கும்போது பொறாமல் இருக்கும், எரிச்சல் வரும், கோவம் வரும், சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், முறுமுறுப்புகள் வரும். இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் சிந்தித்து அந்த ஆத்மா ஆவியோடு இணைந்து கொண்டால் நாம் தேவன் நினைக்கிற பிரகாரம் நாம் சிந்திப்போம். நமக்கு எதிராக யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு ஆண்டு சொல்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாக்கியாத போன்னு சொல்கிறார். உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிந்தின்படி சிந்திக்கும் போது
அது தேவன், உன்னத தேவன், அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவர் பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உன்னத பலத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், நமக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் பாருங்க, பவுலுக்கு எதிராக ஒரு சில கூட்டமே இருந்திருக்கு. நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். அப்போ அவருக்கு எதிராகவே பெரிய குரூப்பே எகென்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அன்றாடம் நம்ம குடும்பத்திலே சரி, வேலை ஸ்தலத்திலே, சொந்தங்கள் பந்தங்கள் உற்றா உறவினர் மத்தியிலே, பல விதத்தில் எந்த ரூபத்திலேயாவது நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆண்டவர் திட்டமாக சொல்லிவிட்டார். அப்போ அந்த உபத்திரத்தை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறதா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் அந்த பலனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உபத்திரமே வேணாண்டவரே, எனக்கு பாடுகளே வேணாண்டவரே, வாழ்க்கை எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்றால் நாம் கிறிஸ்துவையே நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சிலுவை சுமந்தாக வேண்டும். நாம் கிறிஸ்துவோட சீசர்கள் என்றால் நாம் சிலுவை சுமந்தாக வேண்டும். அல்லேலூயா. சிலுவை சுமக்காதவன் எனக்கு சீசனாக இருப்பதில்லை என்றே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாடுகள் வேதனைகள் எல்லாமே நம்மளை உருவாக்குகிறது, நம்மளை மோல்டப் பண்ணி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உன்னதத்திற்கு உகந்த பாத்திரமாக நம்மளை ஆண்டவர் இந்த உபத்திரத்தின் பாதையிலே நம்மளை தெரிந்து கொள்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக என்ன பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த சிந்தையோடு நாம் முழுவதுமாக நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, யார் மூலமாக எந்த இடையூறு வந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் பெருந்தன்மையோடு அந்த உபத்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா? அந்த உபத்திரத்தில் அதை கடந்து போவதற்கு ஆண்டவருக்கு தேவையான பலனை தருகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே இருக்கிறது, பேச்சிலே அல்ல. நாம் அதை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அதோடைய பிரதிபலனை நம்மளால் ருசிக்க முடியும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகமானவரையும் துதிக்கிறோம், ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. வாழாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம், கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே 12வது மாதத்தின் ஆண்டவரே அப்பா 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எந்த உபத்திரமோ வியாகுலமோ எந்த பாடுகளோ ஆண்டவரே நீங்கள் அப்பா திராணிக்கு மேலே அப்பா சோதிக்கப்பட எங்களை ஒருபோது நீங்கள் விடமாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ சோதனைகள் போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலும் அதை தாங்குவதற்கு பலனை சத்துவத்தை நீரே தருகிறேன். நன்றி தகப்பன், நன்றி அப்பா. ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனே கொடானுடைய ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே. உடைய புதிய கிருபைனால எங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தவை. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தை நான் கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களில் தயமும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்படியே ஆசீர்வதிக்க தயவிற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கடமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.